பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கர், நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே உங்களுக்கும் அப்படியே இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய நோக்கமாகும். இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கனகாலமாக ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு செய்தியிலும் இதனை பற்றி சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த செய்தி நாங்கள் சீக்கிரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக கொஞ்சம் செய்தியை துரிதப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பது. அதற்கு ஏதுவாக ரோமர் 6, 7, 8க்கு வருவதற்கு முதல் சிலுவையை பற்றிய செய்தியை கேட்பவர்கள் ஓரளவாதல் அறிந்திருந்தால்தான் ரோமர் 6ஆம், 7ஆம், 8ஆம் அதிகாரத்தை இலகுவாக கிரகித்து கொள்ள முடியுமானபடியினால் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் தற்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இதற்கு நான் தெரிவு செய்த வார்த்தை மார்க்கு 8:31-33. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அப்போ சாத்தானே அல்ல, சாத்தானையும் அவர் கடிந்து கொண்டார், பேதுருவையும் அவர் கடிந்து கொண்டார். இப்போ இதில் நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை, இதை பற்றி விவரமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு சுருக்கமாக இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டுக்கொண்டீர். என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் என்ற ஆமேன் என்ற ஆமேன். அப்போ இந்த மார்க் 8:31-33 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேரையும் கடிந்து கொள்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. சாத்தான முதல் கடிந்து கொள்கிறார், அடுத்ததாக பேதுருவை கடிந்து கொள்கிறார். சாத்தான கடிந்து கொள்கிறார். இந்த சிலுவையின் செய்திக்கு எதிராக அவன்
கிறிஸ்தவர்களையே ஏவி சிலுவையின் செய்தியை நிராகரிக்க பண்ணினது மட்டுமல்ல, தேவனுக்கேற்றவர்களை சிந்தியாமல் இருந்து மனுஷருக்கேற்றவர்களை சிந்திக்க கிறிஸ்தவர்களை தூண்டி, உதாரணமாக பேதுருவையே தற்பொழுது அவன் பாவித்தான் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனபடியால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்கிறார். அவன் இதுக்கு எதிராக சிலுவையின் செய்திக்கு எதிராக எழும்பினதன் நோக்கம் என்ன? சிலுவையிலேயே அவன் முற்றும் முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நாங்கள் அறிய வேணும். கொலோசியர் 2:14-15 தெளிவாக சொல்லுகிறது. சிலுவையிலே அவன் முற்றும் முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டான். அவன் தோற்கடிக்கப்பட்டதை இந்த மனுஷர்கள், கிறிஸ்தவர்கள் அதை அறிந்து கொள்வார்களாயிருந்தால், பாவிகளாயிருக்கிற மனிதர்கள் அறிந்து கொள்வார்களாயிருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், கிறிஸ்தவர்கள் பரிசுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிருபாசனத்துக்கு துணிவோடு போய் எல்லாவற்றையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சாத்தான் முற்றும் முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டான் என்ற ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேணும். அப்போ பேதுருவே அதை அறிய முயற்சி செய்யாமல் அதற்கு உதாரணமாக கவனமாக கேளுங்கள். சிலுவையின் செய்திக்கு எதிராக பேதுரு பெரும் நடவடிக்கை, சாத்தானுக்கு உதவி செய்து சாத்தான் சொன்னதை செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் இப்பொழுது சிலுவையின் செய்திக்கு எதிராக மிக முக்கியமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அறியாமையாலேயோ அல்லது அறிந்தோ அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். கடந்த செய்தியில் நாங்கள் குறிப்பாக ரோமர் புஸ்தகத்தை பற்றி நாங்கள் விவரமாக பார்த்தோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் அதிகாரம் வரை உள்ள முக்கியமான சிறப்பு அம்சங்களை சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை இருக்கிற அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமானது முழுக்க இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் அறிய வேண்டியது நம்ம கடந்த செய்தியில் முக்கியமாக ஒரு வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 1:23 என்ற வேத வாக்கியத்தை நாங்கள் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அதற்கு முதல் நான் முக்கியமாக 3 வசனங்களை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேணும். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29. இந்த 3 வசனங்களையும் கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 3 வசனங்களிலும் யார் இந்த இயேசு கிறிஸ்து, அவர் என்னத்துக்கு வந்தார், அவர் சிலுவையில் செய்தது என்ன என்ற விவரங்கள் யாவும் அந்த 3 வேத வாக்கியங்களிலும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 3 வேத வாக்கியங்களும் அறிவிக்கிறது என்னென்றால், தேவாதி தேவன் அவரே வார்த்தையாக இருக்கிறார், அவரே தேவனாக இருக்கிறார். அப்போ வார்த்தை தேவனாக இருந்தது, தேவன் தான் வார்த்தை என்றதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாக வந்தது. அந்த மாம்சமாக வந்த வார்த்தை அது தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் வேதத்தில் உள்ள சகல வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய இருதயத்தில் நிலையாக அதை நாட்ட வேணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும்
கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை இதுதான் அஸ்திவார வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலம்தான் ரட்சிப்பு. அப்போ பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறது என்னென்றால், வேறு எதையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை, எல்லாவற்றிற்கும் பரிசுத்தத்துக்கும் ரட்சிப்புக்கும் மற்றும் மனுஷனுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மனுஷனுடைய விடுதலைக்கும் அவன் என்னென்ன தனக்கு தேவையோ அவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதற்கும் இதைத்தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி போட்டு அது யூதருக்கு இடரலாக இருக்கிறது. அதே நேரம் கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களை பொறுத்தளவில் தேவன் ஒரு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தால் அதனால் மனுஷனுக்கு விடுதலை வந்துடுமோ, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி யூதர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு அதிகமாய் தெரிந்திருக்க வேணும். ஆனால் அவர்களும் இடர்கள் அடைகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கிறபடியினால. மற்றது கிரேக்கர் எதையும் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்களுடைய உலக ஞானத்தின்படி ஒரு மனுஷன் சிலுவையில தொங்கி இருந்தால் அந்த மனுஷனால விடுதலை வருமோ என்று சொல்லி அவர்கள் அதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அதை பைத்தியமாக இருக்கிறது. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற செய்தி யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறது. ஆனாலும் அந்த செய்தி தான் மனுஷனுடைய ரட்சிப்புக்கு மிக முக்கியமான செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியாலும் மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. அது தேவ நீதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் சிலுவையை பொறுத்த அளவில் சிலுவைக்கு எதிரான பாரிய தாக்குதல்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த சிலுவைக்கு எதிரான போராட்டம் சாத்தானால தன்னுடைய முழு 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 சக்தியையும் அவன் இதுக்காக பாவிக்கிறான் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் அதே நேரம் ஒரு கிறிஸ்தவன் சிலுவைக்கு அப்பால் போனான் என்று சொன்னால் அவன் பின்வாங்கி போவான் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை பற்றிய செய்தியே அவனுக்கு தேவையான செய்தி. சிலுவைக்கு அவன் அப்பால் போனான் என்று சொன்னால் அவன் பின்வாங்கி போவான். ஆனபடியால் சிலுவையின் செய்தியினுடைய முக்கியத்துவத்தை முற்று முழுதுமாக ஒரு பிரயோசனமும் இல்லாமல் பண்ணுவதற்காக சாத்தான் அந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் தன்னுடைய முழு பலத்தையும் பாவித்து தன்னுடைய முழு சக்தியையும் பாவித்து இந்த சிலுவைக்கு எதிரான தாக்கத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அவன் செய்வதற்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், அது மரித்து கொண்டிருக்கிற மனுஷ குலத்துக்கு அதுதான் தீர்வு என்று அவனுக்கு தெரியும். அதுதான் மரித்து கொண்டிருக்கிற மனுஷ குலத்துக்கு அதுதான் தீர்வு என்பது அவனுக்கு தெரியும். தான் தோற்கடிக்கப்பட்டது அதில் தான் என்பதும் அவன் அறிவான். அதை மனுஷன் அறியக்கூடாது என்பதற்காக அவன் தன்னாலான அவ்வளவு முயற்சியை மடுக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இதற்காக கிறிஸ்தவர்களை அவன் பாவிக்கிறான் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்ப அந்த காலத்தில் கிறிஸ்து வந்திருந்த காலத்திலேயே இது ஆரம்பமாயிருந்தது. மத்தேயு 21:31-32 நம்முடைய ஆண்டவர் ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி மத தலைவர்களுக்கு சொன்னார். இஸ்ரவேலின் மத தலைவர்கள் எதிராக நின்றார்கள். அவர்களை பார்த்து ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக எச்சரிக்கை கொடுத்திருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலருடைய காலத்திலும் இதே பிரச்சனை இருந்தது. அப்போ யூத மார்க்கத்தை சேர்ந்த அநேகமான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையோட நியாய பிரமாணத்தையும் சேர்க்க முயற்சித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாத்தான் அந்த வழியாக
அந்த எதிர்ப்பை காட்டி கொண்டு வந்தான். அப்போ சிலுவையை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் செய்ததை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அந்த கிறிஸ்துவின் சிலுவையோட நியாயப்பிரமாணத்தையும் சேர்க்க வேணும் என்பதில் வலு உறுதியாக இருந்தார்கள். மிகுந்த முயற்சியையும் மிகுந்த பிரயத்தனத்தையும் அவர்கள் எடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். பவுல் அப்போஸ்தலர் இதை பற்றியே தன்னுடைய புஸ்தகங்களில் தெளிவாக எழுதியிருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அந்த புஸ்தகம் முழுவதும் இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை? கலாத்தியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் யூதர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்தையும் சேர்க்க வேணும் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை தாறுமாறாக்கினார்கள் என்பதை நீங்கள் கலாத்தியர் புத்தகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை சாத்தான் அவர்களை கொண்டு விட்டு செய்தான் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு அடுத்தபடியாக உயர்ந்த ஞானம் என்ற அவலட்சணமான உபதேசம் பிரவேசித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ சபைக்குள்ள ஒரு உயர்ந்த ஞானம் இது ஒரு அவலட்சணமான ஒரு உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் நிருபத்தில் குறிப்பிட்டிருக்கிறதையும் யோவான் அப்போஸ்தலர் 1 யோவான் நிருபத்தில் குறிப்பிட்டிருக்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று வெளிக்கிட்டவர்கள் அவர்கள் அதல்ல நாங்கள் ஏஞ்சல் மூலம்தான் போக முடியும், கிறிஸ்து விட்ட அவ்வளவு இலகுவாக நாங்கள் போக முடியாது, அவர் தேவன், அப்போ நடுவில் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும், அப்போ ஏஞ்சல் தான் அதுகளை அந்த உதவி எங்களுக்கு செய்கிறது, அப்போ ஏஞ்சலை நாங்கள் கும்பிட்டு ஏஞ்சல் மூலமாகத்தான் போக முடியும். இது அவர்களுடைய உயர்ந்த ஞானம், சாத்தானுடைய ஞானம் இது. அப்போ இந்த ஞானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை பிசாசுக்கு இடம் கொடுத்து இந்த பொய்யான உபதேசம் சபைக்குள்ள ஊடுருவதற்கு காரணமாக இருந்தார்கள். கொலோசியர் சபையில் அது நடைபெற்றது. அப்போ யோவானும் 1 யோவானில் யோவான் அப்போஸ்தலர் சொல்லி அதை பற்றி அவரும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ கொலோசியர் நிருபத்தில் இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ சாத்தான் என்ன மாதிரி என்னென்ன முயற்சிகளை எடுத்து இந்த சிலுவையின் செய்தியை தாறுமாறாக்க அவன் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்போ ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருவோம். அப்ப உயர்ந்த ஞானம் என்றது சபைக்குள்ள புகுந்தது. அதற்கு பின்பு சாத்தானுடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக, பெரிய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படம் பிடித்து காட்டின அப்போஸ்தலர் சபை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படம் பிடித்து காட்டின அப்போஸ்தலர் சபை கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை விட்டு விலகினது. அப்போ சாத்தான் இதில் பெரும் முயற்சி ஈடுபட்டு அப்போஸ்தலர் சபையை சத்தியத்தை விட்டு விலகச் செய்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ அதனுடைய முடிவென்ன? கத்தோலிக்க சபை ஆரம்பமானது. கத்தோலிக்க சபை ஆரம்பமானது. அப்போ கிறிஸ்துவுக்கு பின் கிபி 602 ஆண்டளவில் ரோமன் பிஷப், அவர் போப் என்று அவருக்கு பெயரிடப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்னவென்றால், சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு 600 வருஷ காலம் சென்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபை கிறிஸ்துவும் சிலுவையும் இருக்க வேண்டிய இடத்தை பிடித்து கொண்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவும் சிலுவையும் இருக்க வேண்டிய இடத்தை சபை பிடித்து கொண்டது. இதைத்தான் கத்தோலிக்க சபை பொழுது செய்கிறது. கிறிஸ்துவும் சிலுவையும் எங்கே இருக்க வேணுமோ அந்த இடத்துல கத்தோலிக்க சபை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சாத்தானுடைய மிகப்பெரிய முயற்சி என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்று மட்டுமல்ல, அன்று தொடங்கினது இன்று வரையும், இந்த நிமிடம் வரையும் சாத்தான் அந்த சபைக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க சபை
அடுத்ததாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம் வந்ததுன்னு சொல்லி. அப்போ இந்த சீர்திருத்தத்தால் வந்த நன்மை என்னவென்று சொன்னால், இருண்ட காலம், கத்தோலிக்க சபை காலம் ஒரு இருண்ட காலம். அப்போ அந்த இருண்ட காலத்தில் இருந்து கிறிஸ்தவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த சீர்திருத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சீர்திருத்தம் வந்த உடனே சாத்தான் நீ என்ன செய்கிறது, சீர்திருத்தம் வந்துட்டு என்று சொல்லி போட்டு அவன் பேசாமல் இருக்கவில்லை. உடனடியாக அவன் செய்த வேலை, சீர்திருத்தம் வந்த இடங்கள் எல்லாம் பிரமாணத்தை அவன் ஏதோ ஒரு வழியில் நுழைத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பிரமாணம் நுழைந்த பிறகு, அது என்ன பிரமாணம் நுழைந்த பிறகு, நாங்கள் மனுஷருடைய கற்பனைகள், மனுஷருடைய பிரமாணங்கள், மற்றது தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய பிரமாணங்கள், அதுகளை நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி போதகர்மார் கிறிஸ்துவோடும் சிலுவையோடும் அவர்கள் அதையும் சேர்த்து விசுவாசிக்க ஆரம்பிக்க தொடங்கினோன்னு அவர்கள் கொஞ்சம் சத்தியத்தை விட்டு விலகினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப பிரமாணம் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள் நுழைந்தது. அதற்கு பின்பு உலக வழிபாடு நுழைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சாத்தானுடைய அடுத்த முயற்சி உலக வழிபாடு நுழைந்தது. பிரமாணத்தோடு கீழத்தேச மாயமான தந்திரம், கிரேக்க தத்துவம், யூதருடைய நியாய பிரமாணம், உயர்ந்த ஞானம், மனுஷர் பாரம்பரியம், மனுஷ கற்பனைகள், இது மார்க்கு 7:6-8 சொல்லப்பட்டு நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவைகள் யாவும் சபைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய தொடங்கின. அப்போ சீர்திருத்தம் வந்த பிறகு பிரமாணம் நுழைந்தது. சாத்தான் பிரமாணத்தை கொண்டு வந்தான். அது முடிந்தது என்று சொன்ன உடனே உலக வழிபாடுகளையும் அவன் கொண்டு வந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய அடுத்த தாக்குதல் மிக முக்கியமான ஒரு விஷயம். கத்தோலிக்க சபை இன்றும் உயிரோடு இருக்கிறது போல, சாத்தான் உயிரூட்டி கத்தோலிக்க சபையை இன்றும் வைத்திருக்கிறது போல, அதே மாதிரி விசுவாச வார்த்தை என்ற உபதேசம், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் டாக்ட்ரின், விசுவாச வார்த்தை என்ற உபதேசம் ஆரம்பமாகி அது இப்பொழுதும் முழு வல்லமோட சாத்தானுடைய இருதயத்தில் கற்பம் தரித்து இந்த உபதேசம் கொண்டு வரப்பட்டு இந்த உபதேசம் உலகம் முழுக்க இப்பொழுது கிறிஸ்தவ சபைக்குள் நுழைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது எப்போ ஆரம்பமானது? 1960ஆம் ஆண்டு இது ஆரம்பமானது. சபையில் முக்கியமான ஒரு இடத்தை இது பிடித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பொய்யான உபதேசம் சபைகளுக்குள்ள புகுந்து பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் 2:8 கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கையை கிறிஸ்தவர்கள் கவனத்துக்கு எடுத்து கொண்டார்களா இருந்தால் இந்த விதமான பொய்யான உபதேசங்களுக்குள்ள மாட்டுப்பட வேண்டிய அவசரம் இல்லை. அவர் கொலோசியர் 2:8 என்ன சொன்னார்? லௌகீக ஞானத்தினாலும், உலக ஞானம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவ பெற்றினதல்ல என்றார். கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ கொலோசியர் நிருபம் எழுதும் பொழுதே பவுல் அப்போஸ்தலர் எச்சரிக்கையாக அவர் முக்கியமாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு இந்த எச்சரிக்கையை தந்தார். அப்போ இந்த எச்சரிக்கைக்கு நாங்கள் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த விசுவாச வார்த்தை என்ற உபதேசம், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் டாக்ட்ரின் அந்த உபதேசத்துக்குள்ள மாட்டுப்பட வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொன்னார்? லௌகீக ஞானத்தினாலும்
மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயம். மனுஷர்களுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவ பற்றினதல்ல. அப்படியா இருந்தால் பவுல் அப்போஸ்தலர் சொல்றது என்ன? அதாவது நீங்கள் கேட்கிறதெல்லாம் அது மனுஷருடைய பாரம்பரியங்களே தவிர அது ஒன்றும் கிறிஸ்துவ பற்றினதல்ல. அது உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் அது கிறிஸ்துவ பற்றினதல்ல. அப்ப இந்த உபதேசத்துக்கு கிறிஸ்தவர்கள் செவி கொடுத்தார்களா இருந்தால் 1960ஆம் ஆண்டு நுழைந்த இந்த விசுவாச வார்த்தை என்ற உபதேசம், இந்த மோசமான உபதேசத்துக்கு கிறிஸ்தவர்கள் தங்களை முற்றும் முழுதுமாக அதற்குள் மாட்டுப்பட வேண்டிய அவசரம் அவர்களுக்கு இல்லை. மேற்கொண்டு பவுல் அப்போஸ்தலர் கூறியிருந்தார் கொலோசியர் 2:19 நாம் இதுக்கு கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, இதுதான் நடக்குது. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற ஏவன உங்கள் பந்தய பொருள் ரட்சிப்பு, உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, கொலோசியர் 2:10 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையானது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பரிபூரணமாயிருக்க வேண்டியது. அப்ப கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டீர்களா இருந்தால் நீங்கள் அவருக்குள்ள பரிபூரணமாயிருக்கிறீர்கள். வேறு ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். மேலும் 2:10 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார், மேலும் சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டது? இந்த கொலோசியர் 2:10 தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் அடைந்திருக்கிறீர்கள். ஆனபடியால் இந்த உலக வழிபாடுகள் தேவையில்லை, மாயமான தந்திரம் உங்களுக்கு தேவையில்லை, இதுகளை பற்றி மனுஷருடைய கற்பனைகள் உங்களுக்கு தேவையில்லை, மனுஷருடைய பாரம்பரியங்கள் உங்களுக்கு தேவையில்லை. இது மனுஷனுடைய தந்திரம், இதுகள் ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர்ல சொன்ன விஷயம் முற்று முழுதுமாக உதாசீனம் செய்யப்பட்டபடியினால் அநேகமான சபைகள் இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் டாக்டரினுக்குள்ள முற்று முழுதுமாக மாட்டுப்பட்டிருக்கிறார்கள். விசுவாச வார்த்தை என்ற உபதேசத்துக்குள் மாட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவ நாமத்தை சுமந்து கொண்டு, கவனமாக கேளுங்கள், கிறிஸ்தவ நாமத்தை சுமந்து கொண்டு கிறிஸ்தவர்களுடைய பந்தய பொருளை இழந்து போக பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் யெகோவா மதத்தினர், மோமன் மதத்தினர், கிறிஸ்தவ விஞ்ஞான மதத்தினர், கத்தோலிக்க மதத்தினர், இன்னும் பல மத சார்புள்ள மார்க்கங்கள், இவர்களின் வஞ்சகத்துக்குள் கிறிஸ்தவர்கள் அகப்படாதிருப்பார்களாக கொலோசியர்ல பவுல் அப்போஸ்தலர் கொடுத்த எச்சரிக்கைகளை நாம் கவனமாக இருந்தால் இந்த ஏராளமான ஜனங்கள் இந்த மதத்தினருடைய மோசமான வஞ்சகத்துக்குள்ள மாட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று யெகோவா மதத்தினர், மோமன் மதத்தினர், கிறிஸ்தவ விஞ்ஞான மதத்தினர், கத்தோலிக்க மதத்தினர், இன்னும் பல மார்க்கங்களுக்குள் மாட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த வஞ்சகத்துக்குள் கிறிஸ்தவர்கள் மாட்டுப்படாதிருப்பார்களாக. நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி நாம் அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.